அன்பார்ந்த ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இன்று நாம் திதி யோக கரண ஜோதிட விதிகள் ஜோதிட சாஸ்திரத்தில் நவநாயகர்கள் பஞ்ச பூத அடிப்படை தத்துவமான காற்று நீர் ஆகாயம் நிலம் அக்கினி ஆகிய தத்துவத்தில் நாள் நட்சத்திரம் திதி யோக கரண அடிப்படையில் பிரபஞ்சம் செயல்படுகிறது. இதில் திதிகளுக்கு முக்கியத்துவம் உண்டு. திதியை பிடித்தவன் விதியை வெல்வான் என்ற பழமொழி உண்டு. ஜோதிடம் சூரிய சித்தாந்தத்தில் செயல்படுவது அனைவரும் அறிந்த ஒன்று. நமது ஜோதிடத்தில் தாய் வழி தகப்பன் வழி முன்னோர்கள் செய்த பாவ கர்மாக்கள் விதி புண்ணிய கர்மாக்கள் நாம யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய யோகி வழியாகவும் புண்ணிய கர்மாக்களாக நிகழ்கிறது. ஜோதிடர்கள் ஆர்வலர்கள் ஆகிய நாம் பஞ்சபூத அடிப்படையில் முதலில் திதியை பற்றி அறிவோம். ஒவ்வொரு திதிகளுக்கும் சூனிய வீடுகள் சூனிய கிரகங்கள் உண்டு. சூனியம் என்பது வெறுமை அல்லது இருட்டு என்று பெயர். சூனிய கிரகங்களுடைய ராசி மண்டலத்தில் இருக்கின்ற கிரகம் சூனிய தன்மையை கொடுக்கும் என்றாலும் சூனியாதிபதி யோகம் தருவதிலும் வல்லமை கொண்டவர்கள். ஜாதகத்தில் சூன்யாதிபதி 3, 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய அவபாவத்தில் இருந்து பாவியோடு சேர்ந்தால் தான் இணைந்த கிரக திசை அல்லது புத்தியில் யோகத்தை செய்வார்கள். திதிகள் 1 பிரதமை. இதற்கு சூனியம் ஆகும் ராசிகள் துலாம் ராசியும் மகர ராசியும் ஆகும். இதன் அதிபதிகள் சுக்கிர பகவானும் சனி பகவானும் ஆவார்கள். ஜனன ஜாதகருடைய பிறந்த திதியின் பலாபலன்கள் விளக்கம். முதலில் பிரதமை திதியில் பிறந்தவர்கள் குடும்பம் சிறப்பாக இருந்தால் ஜீவனம் அதாவது தொழில் அமைவது கடினமாக இருக்கும். ஜீவனம் அல்லது தொழில் சிறப்பாக இருந்தால் குடும்ப வாழ்க்கை கெடும். இது திதி பிரதமை திதியில் பிறந்தவர்களுடைய விதியின் செயல்பாடு ஆகும். இதற்கு சகல செயல்களிலும் வெற்றி கிட்ட பிரதமை சுக்லபட்சம் அதாவது வளர்பிறையில் பிறந்தவர்கள் மற்றும் அமாவாசை கிருஷ்ணபட்சத்தில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி ஓம் காமேஸ்வரியை வித்மகே நித்ய கிளின்னாய தீமகி தன்னோ நித்யா பிரசோதயாத். கஷ்டமெல்லாம் விரட்டி ஓட்டி இஷ்டமெல்லாம் தந்து வாழ்த்தி அஷ்ட திக்கும் நின்று காக்கும் இஷ்ட தேவி நித்யா போற்றி என்று நாம் பிரார்த்தனை செய்யலாம். மற்றும் வளர்பிறை திதி சுக்லபட்ச பிரதமையில் பிறந்தவர்களுக்கு அதிதேவதை துர்க்கை ஆவாள். இதற்கு நிவர்த்தி கோவில் பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன். இந்த கோவிலுக்கு வளர்பிறை திதியான பிரதமையில் பிறந்தவர்கள் தேய்பிறை திதியான பிரதமை திதி அன்று சென்று கோவிலில் பூஜைகள் செய்து வந்தால் இந்த பிரதமை திதியில் பிறந்த தோஷத்தில் இருந்து விலக முடியும்.